வெகுளாமை சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலைத்தறிந்தான் கைப்பிழையாதற்று. குறளென முப்பால் திருவள்ளுவரினும் முதற் பாவலர். விளக்கம்: நிலத்தை கையால் ஓங்கி அறைந்தவர் வேதனையிலிருந்து எப்படி தப்ப முடியாதோ அதுபோலவே கோபத்தை ஒரு ஆயுதமாக கொண்டவரும் வேதனை பெறுவதிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கோபமும் வேதனையும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வந்தா என்பது பற்றி ஓர் எடுத்துக்காட்டுடன் காண்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். தப்பு என் மேலதான் இருக்கு. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். You know one thing, anger is the cause of all miseries. One should know how to control it. Otherwise, life will become miserable. Try to understand that. Last but not least, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.